பாட்டு பாடி மாமலர் கொண்டு விரைந்து நீரண்டர் நாயகன் தன்னடி சூழ்மின்கள் பண்டு நீர் செய்த பாவம் பறைந்திடும் பண்டு சேர்வொழில் பான்மியூரிசனே பாரமாக மலையெடுத்தான் சிரம் சிரமாக திருவிரல் ஊன்றினான் ஆர்வமாக அழைத்தவன் ஏத்தலும் பாரமாயினன் வான்மியூரிசனே. வணக்கம். இன்னைக்கு வழக்கமான ஆசிரியர்கள் இருவரும் இல்லாததால் நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோம். கிஷ்கிந்தா காண்டத்தில் நம்ம இப்போ கிஷ்கிந்தை படலத்தில் இருக்கோம். போன வகுப்பில் லக்ஷ்மணன் ரொம்ப கோபத்தோடு வர்ற காட்சியும் அதை எப்படி தடுக்கிறதுன்னு தெரியாமல் எல்லாரும் தடுமாறுறதும், சுக்ரீவன் மது மயக்கத்தில் இருக்கிறதுனால என்னன்னு சொல்ல முடியாத நிலைமையில் இருக்கிறதும், கடைசியில் தாரை பொறுப்பேற்றுக்கிட்டு லக்ஷ்மணன் முன்னாடி பல பெண்களை கொண்டு போய் நிறுத்தி அவர்களை பார்த்தவன் வெட்கப்பட்டு நிற்கும்போது தாரை முன்னால் பேச தாரையோட விதவை கோலத்தை பார்த்து அயோத்தியில் தன்னுடைய தாயும் இப்படி ஒரு கோலத்தில் தானே இருப்பார் அப்படின்னு நினச்சி லக்ஷ்மணன் வருந்தி நிற்கிறதும், அதன் பிறகு என்ன ஆயிற்று, ஏன் இப்படி வந்தாய் அப்படின்னு தாரை கேட்க இலக்குவன் நாங்கள் காத்திருக்கும் போது ஏன் தேடலை இன்னும் தொடங்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க அதற்கு தாரை பதில் சொல்கிற பகுதி இன்னைக்கு ஆரம்பம். அதாவது 55வது பாடல். சீர்வாய் அது ஐயா, சிறியவருக்கு தீமை செய்தால் அருவாய் நீங்கள் மற்ற அருவாய் அயர்ந்தான் அல்ல, வேறு வேறு உலகம் எங்கும் தூதரை விடுத்து எதிரை ஊருமாய் நோக்கி தாழ்த்தான் உதவி மாறு உதவி உண்டோ? இல்லை, இப்போ தாரை சமாதானம் சொல்கிறா. முதல்ல சீர்வாய் அல்லை ஐயா, சிறியவர் தீமை செய்தால், சிறியவர் தீமை செய்தால் சீர்வாய் அல்லை ஆர்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறியவர்கள், அதாவது உன்னோட ஒப்பிடும்போது நாங்கள்லாம் ரொம்ப சின்னவங்க, நாங்கள் தப்பு செஞ்சால் நீ கோபப்படக்கூடாது, மன்னிக்க வேண்டும், ஆர்வாய், சினம் ஆர்வாய் அப்படிங்கிற அர்த்தம். நீ எல்லாம் மற்ற ஆர்வலார் உயர்ந்தான், இல்லை அயர்ந்தான் அடுத்து வருது, நீ எல்லாம் மற்ற ஆர்வலார் அதோட முடிஞ்சது, அடுத்து அயர்ந்தான் தானே, அது வேற வேற வாக்கியம். உன்னை தவிர எங்களுக்கு உதவி செய்ய வேற யாரும் இருக்கிறார்கள், அயர்ந்தான் அல்ல. நீ சொல்ற மாதிரி சுக்ரீவன் அயர்ந்து தன்னுடைய கடமையை மறக்கவில்லை. வேறு வேறு உலகம் எங்கும் தூதரை விடுத்த எல்லை, அதாவது வெவ்வேறு உலகங்கள்ல வானரர்கள் இருக்காங்க. உங்களுடைய மொத்த சேனையும் இங்க கிஷ்கிந்தாயில இல்லை. அவர்களை நோக்கி நாங்கள் தூதர்களை அனுப்பியிருக்கோம். அந்த தூதர்கள் போய் சென்று அந்தந்த ஊரில் தகவல் சொல்லி அவங்களெல்லாம் படைத்திறக்கிட்டு கிளம்பி இங்கே வர்றதுக்கு நாடாகுது. அதனால தான் தாமதமே தவிர நீ நினைக்கிற மாதிரி சுக்ரீவன் ஒன்றும் சும்மா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். தூதரை விடுத்த எல்லை ஊருமா நோக்கி தாழ்ந்தான், அதாவது அவர்களெல்லாம் வரும் எல்லை ஊரும் நோக்கி, அந்த வெவ்வேறு பகுதிகளில் இருந்து அவர்கள் வருகிற வழியை நோக்கி தாழ்த்தான் காலம் தாழ்த்தினான்னு சொல்றாங்க. அந்த அதனால அவன் தாமதமாகிவிட்டது. உதவி மாறு உதவி உண்டோ? நீ எப்படி சுக்ரீவன் உங்களை மறைப்பான்னு நீங்க நினைக்கலாம். நீங்க செஞ்ச உதவிக்கு அவனால கைமாறு செய்யதான் முடியுமா? அவன் அப்படியெல்லாம் மறக்கிறவன் இல்லை. இந்த மாதிரி தூது அனுப்பிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி, அது உண்மை கூட ஓரளவு உண்மை. ஆனால் தூது அனுப்பிட்டு அவன் சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கலாங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச ரகசியம். ஆனால் உண்மையிலேயே தூது அனுப்பியிருக்கான், எல்லாரும் வரப்போறாங்க அடுத்த இதில் படலத்தில். 1000 கோடி தூதர் அரிக்கணம் அழைக்க ஆணை போகினர் புகுதும் நாளும் புகுந்தது புகழ் புத்தோர்க்கு தாயும் நல்ல நீரே தனிதீரால் தர்மம் அதுதான் தீயன செய்யாராயின் யாவரே செல்வராவார். இப்போ இந்த 5 பாட்டுமே தாரை சொல்ற பாட்டு தான். இது 2வது பாட்டு. 1000 கோடி தூதர் அரிக்கணம் அழைப்ப ஆணை போயினர். ஆணைனா ஆணையை ஏற்றுக்கொண்டு போனார்கள். எத்தனை பேர் போனார்கள்னா 1000 கோடி தூதர்கள் போயிருக்கிறார்கள். எதுக்கு போயிருக்கிறார்கள்னா அரிக்கணம் அழைப்ப, கணம்னா படை, அரின்னா குரங்கு படையை அழைப்பதற்காக 1000 கோடி தூதர்கள் உலகம் எங்கும் போயிருக்கிறார்கள். போயினர், புகுது நாளும் புகுந்தது. அவர் அப்படி போனவங்க திரும்ப சேர்கிற நாள் வந்துவிட்டது. அதாவது நாங்கள் ஒரு 20 நாள் முன்னால் அனுப்பிச்சிருக்கோம். We estimated that it will take 20 days for
எல்லா படைகளும் திரட்டி இங்கே வந்து சேர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆகும் நாங்கள் நினைக்கிறோம். அந்த நாள் வந்து விட்டது. புகுது நாளும் புகுந்தது, புகழ் புக்கோர்க்கு தாயினும் இனிய நீர். தன்னிடம் சரணம் என்று வந்து சேர்ந்தவர்களுக்கு தாயை விட இனிமையாக இருக்கிற நீங்கள் இந்த ராமனையும் சேர்த்து தனிது கோபத்தை தனித்துக் கொள்ளுங்கள். தனிதிர் தனிதிரால் தர்மமும் மத்தா. அது வந்து அதுதான் வந்து சரியான தர்மம். நீங்க வந்து உண்மையை நான் இப்போ விளக்கிட்டேன், அதனால உங்க கோபத்தை மாத்திக்கோங்க, அதுதான் தர்மம். தீயன செய்யாராயின் யாவரே செருணராலாம். ஒருத்தர் தவறு செய்யாமல் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்க. நீங்க வந்து கோபம் வந்துருக்கிறது தவறு செய்யாத சுக்ரீவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க, அது வேண்டாம், அதை வந்து தனிச்சுக்கோங்க கோபத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அறிந்தவருக்கு அபயம் நீவி. இங்க வந்து செருணருக்கு தண்டனை பெறுபவர்னு அர்த்தம் போட்டிருக்காரு. செருணர்னா பகைவர் தான். ஒருவேளை அதுக்கு இப்படி ஒருவேளை தண்டனை கூறியவர் பகைவர் ஆகிறாருங்கிற மாதிரி அர்த்தத்துல வந்திருக்குமா? அறிந்தவருக்கு அபயம் நீவி அருளி அளவில் செல்வம் தொடர்ந்து உன் பணியின் தீர்ந்தால் அதுவும் தொழிலே அன்றோ நடந்ததன் பொருட்கால் வந்த மாதவர் கருத்து மாண்டு கிடந்ததர் எண்ணி பின்னை நிற்குமோ பெண்மையம்மா. அடைந்தவர்க்கு அபயம் நீவிர் அருளிய அளவில் செல்வம் தொடர்ந்து. அதாவது நீங்கள் வந்து உங்களை இந்த சுக்ரீவன் சரணடைந்தால் அவனுக்கு நீங்க அபயம் கொடுத்தீர்கள். அந்த அபயம் கொடுத்த காரணத்தினால் அளவியல் செல்வம், அளவில்லாத செல்வம் அவர்களுக்கு சேர்ந்தது. நீங்க அபயம் கொடுத்து வாலியை கொன்றதுனால தான் அவனுக்கு வந்து இந்த செல்வம் சேர்ந்திருக்கு. இந்த சூழ்நிலையில நும் பணியில் தீர்ந்தால், உங்களுடைய பணியை அவன் செய்யாமல் தவறினால் அதுவும் நும் தொழில் அன்றோ. அப்படி அவன் தவறுவதும் உங்களுடைய தொழில் அல்லவா அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது என்ன சொல்றான்னா, இவன் வந்து செல்வத்தினால் மயங்கி செய்ய வேண்டிய தொழிலை மறந்துட்டான்னா அதுக்கு நீங்களும் தானே ஒரு விதத்துல காரணம். நீங்க தானே இந்த செல்வத்தை அவனுக்கு தேடி கொடுத்தீங்க, அதுவும் நும் தொழில் அன்றோ அப்படிங்கிற மடந்தை தன் ஞாபகம் வருது. ஆரை வந்து நல்லா லக்ஷ்மணனை பாக்குறதுக்கு முன்னாடி அவங்கள நல்லா திட்டிட்டு தான் இங்க வராங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் பேசுற முறை ஒண்ணு இருக்குல்ல. அதே வந்து இப்போ வந்து ஒரு அம்மா வந்து பையன் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தா பையனை கிளம்புறான்னு திட்டிட்டு அப்பாட்ட போய் சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த பையன் தான் அடிக்கணுமா, இவன் பதிலுக்கு தான் அடிச்சான்னு ஒரு சமாதானம் சொல்ற மாதிரி தான் ஒரு காட்சி. மடந்தை தன் பொருட்டால் வந்த வாழாமர், பெண் காரணமாக ஏற்படுகிற வாழ் சண்டை, அமர்னா சண்டை. அந்த சண்டை களத்தில் மாண்டு கிடந்திலர் எண்ணின், அதற்காக இவர்கள் அந்த அப்படிப்பட்ட அந்த சண்டை களத்தில் அவர் இறந்து கிடக்கலைன்னா பின்னும் நிற்குமோ கேண்மையம்மா. நீங்க இவங்களோட கொண்ட நட்புக்கு ஒரு அர்த்தம் உண்டா? நீங்க இவங்களுக்கு அபயம் அடிச்சீங்க, செல்வம் கொடுத்தீங்க, அதனால இவங்க மயங்கி போயிட்டாங்க. ஒரு விதத்துல அதுக்கு நீங்களும் காரணமாயிட்டீங்க. ஆனா இவங்க அப்படி மயங்குறவங்க கிடையாது, அப்படி பர்மனண்டா மயங்கி இருக்கிறவங்க கிடையாது. இவங்க எல்லாரும் பெண்ணுக்காக, அதாவது உங்களுடைய அண்ணன் மனைவிக்காக போர்க்களத்துக்கு சென்று அங்கே மாண்டு போவதற்கு தயாராக இருக்கிறவர்கள். அப்படி இவங்கெல்லாம் அங்கே போய் சாகலைன்னா இவங்க மேல கொண்ட நட்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, செம்மை சேர் உலர்த்தியர்கள் செய்த பேர் உதவி தீரா வெம்மை சேர் பகையும் மாற்றி அரசு விட்டிருக்க விட்டீர். உண்மையே இகழ்வர் எண்ணி எதுமையாய் ஒழிவது ஒன்றோ இம்மையே வறுமையே இருமையும் இழப்பர். அதாவது முந்தின பாட்டோட கடைசி வரையில் ஆரம்பிச்சு லட்சுமணன் பேசுற மாதிரி பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட பேசுறான். அதாவது லட்சுமணன் தான் பேசுறான், ஆனா இன்டைரக்டா அவங்கள சொல்றான். செம்மை சேர் உள்ளத்தீர்கள் செய்த பேர் உதவி தீரா. நீங்க செம்மையான உள்ளத்தை கொண்ட நீங்கள் செய்த உதவி என்றைக்கும் அழியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உதவியை செய்திருக்கிறீர்கள். வெம்மை சேர் பகையும் மாற்றி அரசு வீற்று இருக்க வெற்றி. வெம்மையான பகை, சுக்ரீவனுக்கு வெம்மையான பகையை கொண்ட வாலியுடைய அரசை மாற்றி இவரை அரசெல்லாம் இருக்க வைத்தீர்கள். நீ உண்மையே இகழ்வர் எண்ணில், இப்படிப்பட்ட ஒரு பேருதவியை செய்த உங்களை இவர்கள் இகழ்ந்தார்கள் என்றால் எண்ணின் எளிமையாய் அழிவதொன்றோ. ஒழிவதா இங்க அழிவு, ஒழிவது. அதனால வந்து இவங்களுடைய அத்தனை பெருமையும் குறைஞ்சி எளிமை, அதாவது இழிவான ஒரு தன்மை வந்து இவங்களுக்கு வந்து செல்லும். உங்களை வந்து இவங்க இகழ்ந்தார்கள். இம்மையே வறுமை எய்தி இருமையும் இழப்பர் என்று, இந்த பிறவியிலேயே வறுமையை அடைந்து எல்லா பலன்களையும், அதாவது இருமைன்னா இந்த எல்லா பலன்களையும் இழந்து விடுவார்கள். என்னென்னலாம் நல்லா செஞ்சாங்களோ
அத்தனையும் இழந்துருவாங்க. என்னென்னலாம் கெட்ட செஞ்சாங்களோ அதோட பலன்லாம் கூடுதலாக இவங்க மேலே வர ஆரம்பிச்சு இவங்க ரொம்ப இழிவான நிலைமைக்கு போயிடுவாங்க. நன்மை செய்ய அப்படியும் மாற்றி அப்படின்னு சொல்லி தாரா சொல்றாங்க. அவங்கள பொறுத்து அவங்க ஆங்கிள் இருந்து பேசுறாங்க, அவ்வளவுதான். ஆண்டு போர் வாதியாற்ற மாற்றியது அன்பு ஒன்றாய் வேண்டுமோ துணையும் நண்பார் வெளியிலும் விட்டது உண்டோ தேண்டுவார் தேடுகின்ற தேவியை அவள் அதனை செவ்வே பூண்டு நின்று உத்தரப்பாதார் முன்கழ புகுந்துதோறும். இதுவும் அருமையான பாட்டு. ஆண்டு போர்வாலி ஆற்றல் மாற்றியது அம்பு ஒன்று. அன்னைக்கு வாலியுடைய மிகச்சிறந்த வலிமையை அழித்தது உங்களுடைய ஒரு அம்பு. அம்பு ஒன்று ஆயின் அப்படின்னா வேண்டுமோ துணைவர் உங்களுக்கு சீதையை கடத்திக்கிட்டு போன இந்த ராவணன் அழிக்கிறதுக்கு துணை தேவையா? உங்களை கொண்டு போய் யாராவது இலங்கையில இப்ப நிறுத்திட்டாங்கன்னா நீங்க ராவணனை ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா ராவணனை ஜெயிச்சவன் வாலி. இந்த வாலியை நீங்க ஒரு அம்புல ஜெயிச்சிருக்கீங்க. அதனால ராவணனை ஜெயிக்கிறது உங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நீங்க எதுக்காக துணைவர்? உங்களுக்கு துணைவரே தேவையில்லை. வில்லினும் மிக்கதுன்ற உங்க முன்பால் வில்லினும் மிக்கதுன்ற உங்க அம்பை விட பெரிய ஒரு ஆயுதம் அந்த இடத்துல தேவையில்லை. நீங்க எதுக்காக தேண்டுவார் தேடுகின்றீர்கள்? தேடுகிறவர்களை தேடுகிறீர்கள். அதான் தேண்டுவார் தேடுகிறீர்கள். தேவியை வெல்லுவது உங்களுக்கு கஷ்டம் இல்லை, தேவியை மீட்பது உங்களுக்கு கஷ்டம் இல்லை, தேவியை தேடுவது தான் கஷ்டம். ஏன்னா நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. 2 பேரா சேர்ந்து உலக மொத்தத்தையும் சல்லடை போட்டு தேவி எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ உங்களை தயவு உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் கேள்விப்பட்டு ஒரு அற்ப விஷயம். தேண்டுவார் தேடுகின்றீர்கள். ஒரு சாதாரணமான தேடலுக்காக ஆளத்தான் நீங்க தேடுறீங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு துணைகள்லாம் யாருமே தேவையில்லை. அதனை செவ்வே பூண்டு நின்று உயிர்ப்பாளர் நுண்கடல் புகுந்துள்ளவர். நுண்கடல்னா உங்களுடைய வீரக்கடலில் புகுந்திருப்பவர்கள். உங்க காலில் விழுந்து கிடக்க இவங்களோட வேலை என்ன தெரியுமா? அதனை செவ்வே பூண்டு நின்று உய்தல். அதை சிறப்பாக செய்து உய்வது. அதுதான் இவங்களோட வேலையை தவிர எதுவுமே அவங்களோட வேலை கிடையாது. இன்னும் 60 முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் 5 என்று அவர் உரைத்த மாற்றம் யாவையும் இனிது கேட்டு நன்று உணர் கேள்வியாத அருள்வர நாம் உட்கொண்டான் என்றனன் என்றதோடும் நீத்தனன் முடிவு என்று உண்ணி வண்டுனை வைரத்தின் போல் வாரதி மறுபடியும் வந்தான். இப்போ மாருதி முன்னாடி வரா. இவ்வளவு நேரமா தாரை டேக் ஓவர் பண்ணியாச்சு. தாரை அவனோட கோபத்தை குறைச்சிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்றவள் உரைத்த மாற்றம்னா உரைத்த சொற்கள். அப்படிப்பட்ட அவள் சொன்ன சொற்கள் அனைத்தும் இப்படிப்பட்டவள் சொன்ன அந்த சொற்கள் அனைத்தையும் இனிமையாக கேட்டு நன்று உணர் கேள்வியாளன். இது லட்சுமணன் அருள் வர நான் உட்கொண்டான். உனக்கு ஒரு கருணை வந்தது அவன் சொன்னது மூலமா. அதனால கொஞ்சம் வெட்கப்பட்டான். இப்படி இவங்க மேல போய் கோவப்பட்டுருக்கோமே, இவங்க ஒரு நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க, நம்ம காலில் விழுந்து கிடக்கிறவங்க, இவங்க மேல போய் நம்ம கோவப்பட்டுருக்கோமே ஒரு சின்ன வெட்கம். நின்றனன் நிற்றலோடும் நீத்தனன் முனிவு. அப்படி அவன் நிற்கும் போதே அந்த கணத்திலேயே அவனுடைய கோபம் மற்றும் மொத்தமும் நீங்கி போய்விட்டது. அதை தெரிந்து கொண்டு வன்துணை வைரத்தின் தோல் மாருதி. வலிமையான துணையாக ராமனுக்கு இந்த யாருக்கும் இருக்கக்கூடிய வைரம் போன்ற திட்பமான திடமான தோள்களை கொண்ட அனுமன் மருங்கி மருங்கு தான் பக்கத்துல வந்தடி வணங்கி நின்ற மாருதி வதனம் நோக்கி அந்தவில் கேள்வி நீயும் அயர்த்தனை ஆகுமென்றே முந்திய செய்கை என்றான் முனிவனும் உழைக்கும் என்பான். எந்த கேட்டு அருளுகென்ன இயம்பினன் இயம்பவல்லான். அடி வணங்கி நின்ற மாருதி வதனம். அவனுடைய காலில் விழுந்து வணங்கி நின்ற மாருதியுடைய முகத்தை பார்த்து லட்சுமணன் பேசலாம். அந்தமில் கேள்வி, அதாவது முடிவில்லாத கேள்வி ஞானத்தை உடைய நீயும் ஏத்தனை நீயும் என்ன செய்யணுங்கிறத மறந்துட்டியா? நீயும் அயர்ந்துட்டியா? அயர்த்தனை அன்றே அயர்த்தனை ஆகுமென்றே முந்தின செய்கை. அதாவது முந்தின செய்கை முன்பு நடந்ததை மறந்து விட்டாயா? நம்ம என்ன பேசணுங்கிறத மறந்துட்டாயா? சீதையை தேடுற பணி இருக்குங்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்கணும். முனிவினும் உழைக்கும் என்பான். முனிவினும் உழைக்கும் அன்பான். அதாவது கோபம் கொண்ட சமயத்திலும் அன்பு தோன்றுகிற இலக்கம். அவன் அப்படி சொல்றான். அப்படி சொல்ல எந்தை கேட்டு அருள், என்னுடைய தந்தை போன்றவனே நான் சொல்வதை கேட்டு அருள் அப்படின்னு சொல்லிட்டு இயம்பினன் இயம்ப வரலாம். இது சொல்லின் செல்வன் மாதிரி ஒரு இயம்ப வரலாம். எப்படி சொல்லணுங்கிற
தகுதி தெரிந்த அந்த முறையை தெரிந்த இயம்ப வல்லவனாகிய அனுமன் இயம்ப முடிவிலும் உழைக்கும் அன்பானார். சிதைவகள் காதல் தாயை தந்தையை குருவை தெய்வ பதவியன் தனரையாவை பாலரை பாவிமாறை பதைபுரியினர்க்கும் உண்டாம் மாற்றல் ஆற்றல் மாயா உதவி கொன்றார் கொன்றானும் ஒழிக்கலாம் உபாயம் உண்டோ. திருக்குறளா என்னென்று கொன்றார்க்கும் இல்லை செய்யறி கொன்றார்கள். அதாவது பாவங்கள்னு எல்லாரும் நினைக்கிற விஷயங்கள்லாம் பட்டியல் போடுறோம். சிதைவு அகல் காதல் தாயை. சிதைவுன்னா சிதைஞ்சு போறது, என்னைக்கும் சிதையாத காதலை கொண்ட அன்பை கொண்ட தாயை தந்தையை குருவை தெய்வ பதவி கொண்ட அந்தணர்களை பசுவை குழந்தைகளை பெண்களை வதை புரிகினர். இவர்களையெல்லாம் கொல்பவர்களுக்கு கூட வதை புரிகினருக்கும் உண்டாம் ஆற்றல். இப்படியெல்லாம் செய்தவர்களுக்கு கூட ஏதோ ஒரு பரிகாரம் இருக்கு, அதுல இருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம். உண்டாம் ஆற்றல். ஆற்றல் மாயா உதவி கொன்றார்க்கு மாற்றலாம் ஆற்றல் மாயா உதவி கொன்றார்க்கு ஒழிக்கலாம் உபயம் உண்டு. அப்படியெல்லாம் அவர்களுடைய அந்த பாவத்தை எல்லாம் கூட ஏதாவது செஞ்சு காம்பன்சேட் பண்ணிடலாம். செய்த நன்றியை மறந்தவர்களுக்கு எக்காலத்திலும் இது கிடையாது, உபாயமே கிடையாது, அப்படி எந்த பரிகாரமும் கிடையாது. அது வந்து எங்களுக்கு தெரியும், அதை தான் சொல்லுவாங்க. இந்த 6 பாட்டிலையுமே அனுமன் அதை தான் சொல்லுவாங்க. ஐயனும் ஓடும் எங்கள் அறிகுலத்தரசனோடும் மெய்யுறு கேண்மையாகி மேலை நாள் விளைவதான செய்கையென்றோ அன்னது சிதையுமாயின் உய்வகை எவர்க்கும் உண்டோ உணர்வு மாசுண்டதென்றோ. இது வந்து நினைவுபடுத்துறாங்க. நீ எனக்கு நடந்ததை மறந்துட்டியான்னு லட்சுமணன் கேட்டீங்களா? நான் மறக்கலை அப்படின்ட்டு ஐயன் உம்மோடு எங்கள் அரிக்குலத்து அரசனோடு உங்களுக்கு எங்களுடைய வானர குலத்தின் அரசனாகிய சுக்ரீவனுக்கும் மெய்யுறு கேள்வர் ஒரு உண்மையாகிய நட்பு மேலை நாள் விளைவதாய அன்றைக்கு அப்படி ஒரு நட்பு உண்டானது. செய்கை என் செய்கை என்றோ உங்கள் இருவருக்கும் இடையில் இப்படி ஒரு நட்பை உருவாக்கியது நான் அல்லவா? அப்படி இருக்கும்போது அன்னது சிதையுமாயின் அந்த நட்பு சிதைந்து போனால் உய்வகை எவருக்கும் உண்டோ? ஒருவேளை அந்த நட்பு சிதைஞ்சு போச்சுன்னா அதிலிருந்து தப்புற வகை யாருக்குமே இல்லை. அதாவது எங்களுக்கு இல்லை, அவங்களா சொல்லலை. அந்த நட்பு கெட்டு போச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு விரோதி ஆயிட்டோம்னா எங்களை காப்பாற்றுறவங்க யாருமே இல்லை. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டோட அர்த்தம். உய்வகை எவருக்கும் உண்டோ உணர்வு மாசு உண்டதென்றோ அப்படி ஒரு பகையை நாங்கள் வரவழைத்துக் கொண்டால் எங்க புத்தி கெட்டு போச்சுன்னா உணர்வு மாசுபட்டு போச்சுன்னா அர்த்தம். எங்க புத்தி கெட்டு போனால் வழியா உங்களை நாங்கள் பகைச்சிடலாம் அப்படின்னு. தேவரும் தவமும் செய்யும் நல்லற திறமும் மற்றும் யாவையும் நீரே என்பது என்பையின் கிடந்ததெந்தாய் ஆவது நிற்க சேரும் அருணுண்டோ அருளுண்டன்றே மூவகை உலகம் காக்கும் மொயம்பி நீர் முனிவுண்டானா. இப்போ வந்து அதோட அடுத்த ஒரு பரிணாமம். தேவரும் தவமும் செய்யும் நல் அறமும் நல் அறத்திறமும் தேவரும் மற்றும் யாவரும் நீரே. எங்களுக்கு தேவர் நீங்க, கடவுள் நீங்க தான், தவம் நீங்க தான், உங்களோட கொண்ட நட்பு தான் எங்க தவம், நாங்கள் செய்கிற அறமும் உங்களுக்கு செய்கிற சேவை தான். யாவரும் நீரே, எல்லாமே நீங்க தான் எங்களுக்கு வேற யாருமே கிடையாது, எங்களுக்கு எல்லா விதத்திலையும் நீங்கள் மட்டும்தான் என்பது அப்படிங்கிற அந்த எண்ணம் என்மையும் கிடந்தது, என் மனத்தில் உள்ளது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தான் என் மனத்தில் உள்ளது. அந்த இடத்துல தான் நான் அவங்கள வச்சிருக்கேன். என் தாய், என்னுடைய தாய் போன்றவனே, என்னுடைய தலைவனே அப்படிங்கிற அர்த்தம் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆவது நிற்க அது அப்படி இருக்கும் பொழுது இல்லை ஆவது நிற்கனா அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம். எங்களுக்கு எல்லாமே நீங்கள் தான், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சேரும் அரண் உண்டோ அருளும் அன்றே மூவுலகையும் காக்கும் மொயம்பினீர் முனிவு உண்டானா. சரி, ஒரு பேச்சுக்கு நாங்கள் உங்களை பகைச்சிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நாங்கள் எங்கே போய் தர்க்கம் அடைவோம்? இந்த 3 உலகத்திலையும் அழிக்கக்கூடிய திறமை கொண்டவர்கள் நீங்கள். உங்களுக்கு கோபம் வந்துட்டா நாங்கள் யாருக்கிட்ட போய் சரணடைவோம்? வாலிக்கு கோபம் வந்த போது நாங்கள் உங்ககிட்ட சரணடைஞ்சு பிடிச்ச மாதிரி உங்ககிட்ட கோபம் வரும்போது நாங்கள் யாருக்கிட்டையும் போய் சரணடைஞ்சு பிழைக்க முடியும். அதற்கான வழி இல்லை. ஒருவேளை நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நாங்கள் உங்களை உயர்வாக நினைக்கிறோங்க, நீங்கள்
நீங்கள் நம்பலன்னா கூட வேற வழி இல்லை. எங்களுக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு நீங்கள் கோபப்பட்டால் எங்களால் எதுவுமே செய்ய முடியாது. மறந்திலன் கவியின் வேந்தன் வயப்படை வருவிப்பாரை திறந்திறன் ஏவி அன்னார் சேர்வது வார்த்துத்தாழ்ந்தான் அறந்துணை நுமக்குற்றாந்தன் வாய்மையை அழிக்குமாயின் பிறந்திலன் நன்றே ஒன்றோ நரகமும் பிழைப்பதென்றால். முந்தின பாட்டில் மூலகையும் காக்கும் மைம்பினீர், அந்த திறமை உள்ளவர்கள்ங்கிறதுக்கு மூலகையும் காக்கும் திறமை உங்களுக்கு உண்டு. ஆனால் உங்களுக்கு ஒரு கோபம் வந்துட்டா அதே உலகத்தை அழிக்கிற திறமையும் உங்களுக்கு உண்டுன்னு தான் இதில் இன்டைரக்ட் மீனிங். நான் 3 உலகத்தையும் காக்கிற திறமையும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு கோவம் வந்துட்டா நாங்கள் எங்கேயும் போய் ஒழிஞ்சிக்க முடியாது. எங்கே ஒழிஞ்சாலும் நீங்கள் 3 உலகத்தையும் அழிக்கக்கூடிய அந்த திறமையும் உங்களுக்கு உண்டுங்கிறது இன்டைரக்டான மெசேஜ். ஓகே. மறந்திலன் கவியின் வேந்தன், குரங்குகளின் அரசனாக்கி சுக்ரீவன் நீங்கள் செய்த உதவியை மறக்கவில்லை. வேந்தன் வயப்படை வருவிப்பாரை திறந்திர மேவி அன்னார் சேர்வது பார்த்து தாழ்த்தான். அதே தாரை சொன்னா அதே சொல்ல தாழ்த்தான். வயப்படை வரவிப்பாரை அப்படின்னா வலிமையான படைகளை கொண்டு வருகிறவர்களை திறந்திர மேவி, அதாவது பிரித்து தனித்தனியாக பிரித்து வெவ்வேறு இடங்களுக்கு அனுப்பி அன்னார் சேர்வது பார்த்து தாழ்த்தான். அவங்க வந்து சேரணுங்கிறதுக்காக இஸ் வெயிட்டிங். அறந்துணை நுமக்குற்றான்ற வாய்மையின் அழியும் வாய்மையின் தழியும் என்றால் வாய்மையை அழிக்கும் ஆயின் நீங்க இருக்கு. வாழ்மை வாய்மையின்று அழியும் ஆயின் அப்படின்னு வாய்மையின்று அழியும் ஆயின். அதாவது தர்மத்துக்கு அறம் துணை நுமக்கு அப்படின்னா தர்மத்துக்கு துணையாகிய நீங்கள் உங்களுக்கு செய்த அந்த சத்தியத்திலிருந்து இப்போது அவன் மாறுபட்டால் பிறந்தில நன்றே அவன் இந்த உலகத்தில் பிறக்காதவனுக்கு சமம், நரகமும் பிழைப்பதென்றான். அவனுக்கு மறுபிறவில கண்டிப்பா நரகம் கிடைக்கும். நரகம் பிழைப்பது அன்று, நரகம் கிடைக்காம போகாது அப்படின்னா. உதவாமல் ஒருவன் செய்த உதவிக்கு கைமாறாக மதையானை அணையமைந்த மற்றும் உண்டாகவற்றோ சிதையாத செருவில் அண்ணான் முன் சென்று செருணர் மார்பில் உதையானே உதையுண்டு ஆவி உதவானே உலகில் மன்னும். இதுவும் தாய் சொன்ன அதே மாதிரி திருக்குறள் என்னது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் ஆணகமும் ஆட்சி அடையும். உதவாமல் ஒருவன் செய்த உதவிக்கு உதவாமல் ஒருவன் செய்த உதவிக்கு அப்படின்னா சுக்ரீவன் ராமனுக்கு எதுவுமே செய்யல, ஆனா ராமன் வந்து ஒரு உதவி செய்யல. இது வந்து ரொம்ப நல்ல பிரயோகம். உதவாமல் ஒருவன் செய்த உதவி, அது ஒரு டெஃபினிஷன் ஃபார் ஹெல்ப். இது கைமாறு வேண்டாங்கிறது வந்து இது செய்யாமல் செய்த உதவி. ஓகே, கைமாறு வேண்டாம் அந்த இது வச்சுக்கோங்க. அதே தான், இது ரெண்டும் ஒன்று தான். செய்யாமல் செய்த உதவி. ஒருவன் நமக்கு எதுவுமே செய்யாத போது நாம் பதிலுக்கு ஒரு உதவி பதிலுக்கு ஒன்றுமே செய்யாத போது நாம் ஒரு உதவியை செய்தால் அந்த உதவிக்கு பதிலாக மதையானை அணைய மைந்த, மதையானையை போன்ற மதையானை போன்ற வீரத்தை கொண்ட இலக்குவனே, இப்படிப்பட்ட ஒரு உதவிக்கு மாறாக மற்றும் உண்டாக அற்றே சிதையாத செருவில், அதுக்கு என்ன பதில் செய்யலாம்னா சிதையாத செரு, கெடுதல் இல்லாத போர், அதுல போய் அண்ணான் முன் சென்று, இதுதான் முக்கியம். அவனுக்கு முன்னால் போகணும், அவனுக்கு பின்னாடி போகக்கூடாது. அவனுக்கு பின்னாடி போனால் அம்மா வந்து அவனுக்கு இல்லை பட்டுரும். ஃபர்ஸ்ட் அவனுக்கு முன்னாடி போகணும், முதல்ல இறக்கணுங்கிற அந்த குணத்தை தான் சொல்லிட்டாங்க. அண்ணான் முன் சென்று, அடுத்த வரையில் அது ஆப்வியஸாகவே வந்துருக்கு. அண்ணான் முன் சென்று தானே அதை வந்து கிளியராக சொல்கிறான். இவங்க வந்து போரில் உங்களுக்காக சாக வேண்டியவங்க, இவங்க அந்த அளவுக்கு நீங்கள் இவங்களுக்கு உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். அதனால முன் சென்று செருணர் மார்பில் உதையானே, முன்னாடி போய் எதிராளியோட மார்பில் உதைக்கலைன்னா உதையுண்டு ஆவி உளவானில் உலகில் மண்ணும். அப்படி அவன் அதை செய்யலைன்னா உதயானில் உதையுண்டு. இப்படி போய் அவன் வந்து அவனை உதைக்கவில்லைன்னா இங்க வந்து படைக்கலங்களை செலுத்துதல்னு போட்டிருக்கேன். உதைத்தலுக்கு வந்து அர்த்தம் உதைக்கிறதா கூட எடுத்துக்கலாம், அது அர்த்தம் வந்து மாறுபடாது. நம்ம எதுவும் இவன் போய் அவனை உதைக்கணும்னா அவன் இவனை உதைச்சிருவான், அதான் அதுக்கு அர்த்தம். உதயானேல் உதையுண்டு, போய் இவன் அவனை அடிக்கணும், இல்லைன்னா அவன் இவனை அடிச்சிருவான். அல்லது போர்க்கருவிகளை இவன் செலுத்தணும் முதல்ல, இல்லைன்னா அவன் செலுத்தணும். உதயானேல் உதையுண்டு ஆவி உளவானே, அவனுக்கு வந்து உயிர் போயிடும், இந்த பூமியில ஆவி உழவாது, அவன் வந்து இறந்து போயிடும், உலகின் மண்ணும். அப்படி அதை தவிர அந்த ஒரு செயலை செய்வதை தவிர வேற ஏதாவது இந்த உலகத்தில் அதுக்கு கைமாறு. ஒன்று போய் அவனுக்காக சாகணும், இல்லை அவனுக்காக எதிரியை வீழ்த்தணும். இந்த ரெண்டு தான் பண்ணக்கூடிய ஒரே வேலை, வேற எதுவுமே அவனுக்கு
கேள்வியை நிற்பது என்பது இனியது ஒரு இயல்பிற்று அன்றால் வேண்டதர் அறிவரேனும் கேள்வி நீர் நினைக்காமல் ஆண்டனை ஆதி மொழிபின் ஐய நீர் அளித்த செல்வம் காண்டியால் முன்முன் வந்த கருத்து போனோடு என்றார். ஆண் தகை ஆளி மொயம்பின் ஐய, இது எல்லாமே வந்து லட்சுமணனுடைய பாராட்டு வார்த்தை, லட்சுமணனை பாராட்டுகிற வார்த்தை. ஆண் தகை, ஆண்கள் ஆண்மை குணமுடையவன், தகைனா தகைமை, ஆணுக்குரிய தகைமையை கொண்டவன், ஆண் குணத்தை கொண்டவன். ஆளி மொயம்பின் ஐய, சிங்கம் போன்ற வலிமையை கொண்ட ஐயனே லட்சுமணனே. இனி நிற்றல் என்பது, இனிமே இங்க நீ எங்க மேல கோச்சிட்டு நிக்கிறது எதுக்கு சமம்னா, இனியது ஒரு இயல்பிற்று அன்று, அது சரியானது அல்ல, இனிமையானது அல்ல. வேண்டலர் அறிவரே, நீ இப்படி எங்க மேல கோவப்பட்டு நிக்கிறத எதிர்கட்சிக்காரன் பார்த்தா என்ன நினைப்பாங்கிற அந்த வசனம் தான், அதே வசனம் தான். வேண்டலர் அறிவரே, இந்த செய்தியை பகைவர்கள் அறிந்தால் என்ன நடக்கும்? நும் கேண்மை தீர் வினையிற்றான், நம்ம நட்பு கெட்டு போயிடும். அவன் என்ன பண்ணுவான், நேரம் வந்து உங்கள்கிட்ட வந்து சுக்ரீவன் வந்து ஒரு மோசமான ஆள், அவன் வந்து உங்க வேலையை செய்யாம இருக்கான், நீங்க வாங்க நாம போய் ராவணனோட சண்டை போடலாம் கூட்டிட்டு போயிடுவான், நாங்க உங்களுக்கு விரோதி ஏற்றுவோம், நம்ம நட்பு வந்து கெட்டு போயிடும். அதுதான் அது வந்து சொல்றோம். நீர் அளித்த செல்வம், வாலியோட சண்டை போட்டு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த செல்வமும் உம்முன் வந்த கவிக்குல போனோடு உங்களோடு உம்முன், அதாவது அண்ணன் சுக்ரீவன் வந்து ராமனை விட பெரியவர். இந்த 3 பேருமே விபீஷணன், சுக்ரீவன், குகன், இந்த 3 பேர் அவர் உடன்பிறவா சகோதரர்களாக ஏற்றுக்கிட்ட 3 பேருமே ராமரை விட பெரியவர். ஸோ உம்முன் வந்த கவிக்குல போன், உன்னை விட உனக்கு முன்னால் பிறந்தவனாகிய சுக்ரீவனை வந்து பாரு, தயவு செய்து கோவப்படாதே, நீ எங்களுக்கு கொடுத்த செல்வம் இங்கே இருக்கு, உங்ககிட்ட செல்வத்தை பெற்றுக்கொண்ட வானராசன் உள்ள இருக்கான். இது சொல்லும் போதே அவருக்குள்ள வந்து நேரம் தெளிச்சிருக்கணுமே, இல்லைன்னா இன்னொரு இருக்கு எல்லாம் உள்ள இருக்கு. நீ வந்து கொஞ்சம் பாரு, நீ இப்படி கோச்சிக்கிட்டு இங்க நிக்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா அது நம்ம நட்புக்கு பாரதி மாற்றம் கேட்ட மலைப்புரை வைரத்தோதான் தீர்வினை சென்று நின்ற சீற்றத்தான் சிந்தை செய்தான். ஆரியன் அருளின் தீர்ந்தானதன் வந்து அடுத்து செல்லும் பேருவு அறிந்தாக செய்த சிறுமையான இன்னும் பெற்று. மாருதி மாற்றம், மாருதி சொன்ன சொற்களை கேட்ட மலைப்புரை வைரத்தோடம், மலையை போன்ற உறுதியான தோள்களை கொண்ட இலக்குவன் தீர்வினை சென்று நின்ற சீற்றத்தான், கோபம் குறைந்து விட்டது, அந்த சீற்றம் வந்து அடங்கி விட்டது. சிந்தை செய்யலாம், இப்போ யோசிக்கலாம் அடுத்து என்ன பண்ணலாம். கோபம் போயிடுச்சு, நான் ராமன் சொல்லி அனுப்பிச்சிடலாம் இல்லையா, ஆனால் அதுல இருந்து வந்து இது பண்ண முடியாது, என்ன பண்ணலாம். ஆரியன் அருளின் தீர்ந்தான் அல்லன், இந்த சுக்ரீவன் ராமன் சொன்ன கட்டளையை மதிக்காமல் இருக்கவில்லை, அதை புரிஞ்சுக்கலாம். வந்து அடுத்த செல்வம் பேர்வரிதாக செய்த சிறுமையான், தனக்கு வந்து சேர்ந்த செல்வம் அப்பால் பெயர ஒட்டாமல் செய்ததனால் உண்டாகி இழிகுணத்தை உடையவனான. அப்படின்னா என்ன, அதாவது அந்த பேருந்து வரல இல்ல, செல்வ கழிப்பு தான் அவனை வந்து மயக்கிடுச்சு, மற்றபடி அவன் மனசளவுல வந்து ராமனுக்கு இது பண்ணணும்னு நினைக்கல. செல்வம் வந்து சேர்ந்தது அவனுக்கு, அவனை மாற்றி அவனை இழிவானவன் அப்படின்னு யோசிக்கலாம். அநேக கருதி பின்னர் அரைக்குலத்தவனை நோக்கி இணை ஒரு மாற்றம் இங்கே நிகழ்த்துவது உலகு முன்பால் இணையென உணர்ந்தற்கு ஏற்ற எண்ணிய நீதி என்ன மனைக்கிழ வைரத்தின் ஒரு மண்ணிலன் குமரன் சொல்வான். அனைத்து கருதி அதை பற்றி யோசித்து பின்னர் அரிக்குலத்தவனை நோக்கி, அரிக்குலத்தை சேர்ந்தவனாகிய அம்மனை பார்த்து, இணை ஒரு மாற்றம் இன்னே நிகழ்த்துவது உலகு. என்ன சொல்றான்னா, உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இங்கே உள்ளது, நான் பொண்ணுக்கு ஒரு வார்த்தை ஒரு விஷயம் சொல்லணும் நினைக்கிறேன். இணையன உரைத்தற்கு ஏற்ற, நான் சொல்ல போகிறது எல்லாமே தகுதியுள்ள வார்த்தைகள், இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் தான். எண்ணுது இவை நீ, நான் சொல்வதை நீ கேள், எண்ணிப்பார், நீ சிந்தித்துப்பார். என்னன்னா அப்படி சொன்னவன் யார்? வனைகழல் வைரத்தின் தோல் மண் இளம் குமரன். வனைகழல் அப்படின்னா வீரக்கழல், வீரக்கழலை பாதத்தில் அணிந்திருக்கிறவன். வைரத்தின் தோல், வைரம் போன்ற திடமான தோள்களை கொண்டவன். மண் இளம் குமரன், அதாவது ஒரு அரசன், மண்ணுங்கிறது அரசன். அவன் சொல்லுவான், என்ன சொல்கிறான்? தேவியை குறித்து சென்ற சீற்றமும் நாடத்தையும் பாவியை குறித்து நின்றது ஐயனை அதனை கண்டேன். உரிய தர்மம் நீங்க கொடுமையோடு உலக கூடி பாவியருக்கு ஏற்ற செய்ய கருதுவன் பழியும் பாரு. தேவியை குறித்து செய்த சீற்றமும்,
சீதையை ராவணன் கடத்திட்டு போன போது நான் கொண்ட கோபம், சீற்றமும் மானத்தீயும். அதனால் எங்களுக்கு இது எல்லாமே எங்களுக்கு இட்ஸ் மோர் லைக் 2 பேரும். அதனால் எங்களுடைய நெஞ்சில் மானம் கருதி ஏற்பட்ட கண்மான நெருப்பு, அதுவும் ஆவியை குறித்து நின்ற ஐயனை அதனை கண்டு. இவை எல்லாமே என்னுடைய ஐயனை, அதை நான் பார்த்தேன், கண்டேன். கோ இயல் தர்மம் நீங்க கொடுமையோடு உறவு கூடி பாவியருக்கு ஏற்ற செய்கை கருதுவர் பழியும் பாவை. கோ இயல் தர்மம் அப்படின்னா கோ அரசன், இயல் கோ இயல் அரசன், அரசனுக்கு உண்டான தன்மை. அந்த அரசனுக்கு உண்டான தன்மை அதை நீங்கி அதிலிருந்து விலகி கொடுமையோடு உறவு கூடி கெட்ட விஷயங்களோடு நட்பு பாராட்டி பாவியருக்கு ஏற்ற செய்கை கருதுவர். அதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்கன்னு நினைச்சு பாவிகளை தண்டிக்கிறதுக்கு என்ன செய்வாங்களோ அந்த தண்டனையை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் வந்தேன். பழியும் பாரு, அதனால எனக்கு ஏற்படக்கூடிய பழியை நான் கவனிக்காம வந்துட்டேன். அது வந்து அந்த அந்த கோபத்தினால வந்துட்டேன், அதனால எனக்கு பழி ஏற்படுங்கிறத நான் யோசிக்கிறேன். நீங்க புரியுங்களா? ஆயினும் என்னை யானை ஆற்று நின்று ஆவி உற்று நாயகன் தனையும் தேற்ற நாள் கழிந்த அன்றே தீயும் இவ்வுலகம் மூன்றும் தேவரும் வீவர் ஒன்றோ வீயும் நல் அறமும் போகா விதியை யார் விளக்கர் பாடல். முதல் பாடல் இது, இந்த 2 பாடலும் தொடர்ச்சியான பாடல்கள். முதல் பாடலில் வந்து அதனால் நான் வந்தேன், பழியை பார்க்காம வந்து விட்டேன்னு சொல்லிட்டேன். இப்போ ஆனாலும் என்னை யான் ஆற்றின் என்று இப்போ வந்து என்னுடைய கோபத்தை நானே தனித்து கொண்டு ஆவி உற்று, உயிர் இன்னும் என்கிட்ட ஒட்டி இருக்கு. இந்த துன்பத்தை பார்த்தும் நான் சாகவில்லை, உயிர் என்கிட்ட ஒட்டி இருக்கு. ஆவி உற்று நாயகன் தனையும் தேற்ற, எதுக்காக அப்படி உயிரை வைத்துக் கொண்டிருந்தேன் என்றால் ராமனை தேற்றுவதற்காக மட்டும்தான். நாள் பல கழிந்த, அப்படி பல நாள் வேண்டி போச்சு. 1 நாள் 2 நாள் இல்லை. நாங்கள் உங்களை பற்றி இப்படி நினைச்சது ஒரு நாள், இன்னைக்கு வந்து கோபம் இல்லை, பல நாளாக நாங்கள் இதை தான் நினச்சிட்டு இருக்கோம். என்னடா வரலையே, யாரும் வரலையே, நம்ம தேடல் பண்ணி ஆரம்பிக்கலையேன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி வந்த விஷயம் பல நாட்கள் ஆகிவிட்டன. அன்றையில் ஒருவேளை எங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த கோபம் தனியாமல் இருந்திருந்தால் இவ்வுலகம் 3ம் தீயும், இந்த 3 உலகங்களையும் நாங்கள் தீர்த்திருப்போம். இது வந்து உண்மை. பின்னாடி வந்து கடல் ராஜன் கிட்ட பாதை உருவாக்குறதுக்காக ராமர் கேட்கும்போது கடல் ராஜன் உடனடியாக வர்றதில்லை. அதனால வந்து அவர் வந்து போர் செய்ய கிளம்பிடுறாரு. அப்போ ஏற்படுற காட்சி வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் இஸ் ரெடி டு டெஸ்ட்ராய் ஆல் கடல். அந்த அளவுக்கு வந்து அவர் கோவப்படுறாரு. கடல் அடிக்கிற நிலத்தை அடிக்க எவ்வளோ நேரம், கடலை விட நிலம் கம்மி தானே உலகத்தில். ஸோ இந்த உலகம் 3ம் அழிந்து போயிருக்கும் அந்த கோபம் தொடர்ந்து இருந்தால். தேவரும் தேவர்களும் இறந்து போயிருப்பார்கள். ஒன்றோ அது மட்டுமா, தேவர்கள் உலகம் அழிந்தால் கூட பரவாயில்லை, தேவர்கள் அழிந்தால் கூட பரவாயில்லை, அறம் அழிந்து நல்ல அறங்களும் அழிந்து போயிருக்கும். அந்த போகா விதியை விலக்கல்பாளர் யார்? அழியாமல் நிலைத்திருத்தற்கு உரிய விதியை நீக்குவதற்கு உரியவர் யார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓகே, உங்களுடைய விதி, உங்களுடைய நல்ல வினைகள் எங்களை தடுத்தன. இல்லாம நாங்க அந்த கோபத்துக்கு ஆக்ட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நீங்க பாக்குறதெல்லாம் கம்மி. எங்களுக்கு அங்க இருந்த கோபத்துக்கு நாங்க ரியாக்ட் பண்ணியிருந்தோம்னா எல்லாரும் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து கோபம் இருக்கு.